உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் அன்னை வாராகியும் என் குருநாதரையும் வணங்கி, அன்பு நேயர்களே, தை மாத ராசி பலன்கள். இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது? பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து விடுவோம். தை மாதத்தை பொறுத்த வரையில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி. திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். எப்போ சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்பவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 2வது வீடு தனஸ்தானமாகிய, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, 12 ராசி அன்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க சாமி, ஃபண்டு ஃப்ளோ இல்லை, வியாபாரம் நடக்குது ஆனால் ஒரு டிரான்சாக்ஷன் இல்லை, பணங்காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது, தங்கவே மாட்டேங்குது, இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம், அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம், இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டு இருக்க சாமி. நம்ம கல்லால் இன்றைக்கி ஒரு 10 ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல, அல்லது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது, நம்ம வீட்டில் எப்பயும் என் வீட்டில் ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 10 கோடி ரூபா பணம் இருந்துகிட்டு இருக்குங்க. இப்போ பணம் வெளியில் தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம். அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாவது யாராவது ஒருத்தர் கொண்டு இந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாவது பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது. இது உங்கள் ராசின்னு இல்லைங்க, 12 ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. ஏன்னா பணம் மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு, எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுடைய வக்ரகதி. அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ, தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலிருந்தே 12 ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு, வருமானம் குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டுருக்கக்கூடிய இன்கம் கட் ஆகிருக்கும். ஒரு வீட்டு வாடகை வந்துட்டுருக்கலாம், ஒரு 4 வீட்டு வாடகை வருது, ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க, ஒரு 70 வயசாக இருப்பாங்க, ஒரு 4 வீட்டு வாடகை ஒரு 20,000 ரூபா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க. இல்லை ஒரு மிடில் ஏஜாக இருக்கும், அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும். அப்போ அதை போல் இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா? ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு சேருகின்ற, மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது 12 ராசிக்கு. அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அன்பர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க, எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க. குறிப்பாக
சூரியன் புதன் இவங்க 2 பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள். புதன் அஸ்தங்கம். கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம். டபுள் டிகிரி படிக்கிறது, ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது, வெளிநாடு போகிறது, டாக்டரேட் பண்ணுறது, எம்எஸ் பண்ணுறது, எம்டி பண்ணுறது, பிஹெச்டி பண்ணுறது, இன்னும் எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க 45 வயசில் கூட ஒருத்தர் படிக்கலாம். அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அல்லது என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான், அல்லது ஜேஇ எழுதுகிறான், அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான், இதை போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது. மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது. அதே போல் டீச்சர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும். டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், பிரின்சிபலாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான எதிர்காலம் அமைது. தனித்தனியாக நம்ம சொல்லிகிட்டே போவோன்னா, வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் அற்புதமான மாதம். ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் வக்ரம். ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் வக்ரம். அது எப்படிங்க வக்ரம் ஆவார்? சூரியனுக்கு 5-9 அமைந்திருக்கிறார். சூரியனுக்கு ஒரு கிரகம் 5இல் வருகின்ற பொழுது, அல்லது ஒரு கிரகத்திற்கு சூரியன் 5ஆம் பாவத்தில் வருகின்ற பொழுது வக்ரம் தொடங்கி அந்த சூரியன் 7-8 பாவங்கள் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையும். இதுதான் கால்குலேஷன், இது மேக்ஸு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜோதிடம் என்பது ஒரு கணக்கு, எல்லாமே ஒரு கூட்டல் பெருக்கல் தான், மேக்ஸ். அப்போது இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி என்பர்களே, திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிறைய அதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகுது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. நீங்கள் சற்றும் எதிர்பாராத விஷயங்கள், நமங்களா எங்கடா நல்லது நடக்க போகுது. ஒரு விருச்சிக ராசி அன்பர் ஒருத்தர் வரார், வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் கொடுத்து காமிக்கிறார், வாஸ்து காமிக்கிறார். நான் சொன்னேன், அந்த இடம் 16க்கு 50 எவ்வளோங்க? வெறும் 800 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1.5 சென்ட்டு தான். ஒரு 1.25 சென்ட்டு, அரை சென்ட்டு கொடுங்க, 1.25 சென்ட்டு. அப்போது 16க்கு 50. நான் சொன்னேன், சார் கீழே பூரா பார்க்கிங் விட்டுடுங்க, விட்டுட்டு மேலே வந்து வீடு கட்டிக்கோங்க, கீழே ஏதாவது கார் ஏதாவது வேணால் கூட விட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சாமி நீங்கள் வேறு சாமி, பக்கத்தில் இதே 800 சென்ட் இருக்குது, 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதை சேர்த்து வாங்கிக்க சொல்கிறாங்க, ஒரு 1.60ங்கிறாங்க, அதை என்னால் வாங்க முடியல, நான் போய் எங்கே சாமி கார் வாங்குறது அப்படின்னு சொன்னார். வீடு கட்டி முடித்து 2 ஆண்டுகளில் கார் வாங்கிட்டார். காரை கொண்டு வந்து வாசலில் நிப்பாட்டுறாங்க, வாசலில் சண்டை, இங்கே நிப்பாட்டாத, மேலே நிப்பாட்டாத, கீழே நிப்பாட்டாத, சைடில் நிப்பாட்டாத. நம்மளை பார்க்கறதுக்கு வரார், சாமி நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, கீழே பார்க்கிங் கூட சொன்னீங்க, நான் விடாமல் விட்டேன் சாமி, நான்லாம் எங்கே முன்னுக்கு வர போகிறேன், நம்மளால காரை எங்கே வாங்க போகிறோம், நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு எங்கே அந்த அளவுக்கு வசதி வர போகுதுன்னு நான் அன்றைக்கி அலட்சியமாக இருந்துட்டேன். நம்பிக்கை இல்லை சாமி எனக்கு, உண்மையிலே நான் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் உங்கள் பேச்சை கேட்டிருப்பேனே, ஆனால் அந்த பூமி என்னை அந்த அளவுக்கு ஒரு வளர்த்து விடும், அந்த அளவுக்கு என்னை வாழ வைக்கும், நீங்கள் அன்றைக்கே கணிச்சிட்டீங்க சாமி, அன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்கு போன உடனே அவருக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது, நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க சாமி. அதோடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சிக்கல. நான் அன்றைய சூழ்நிலையை மட்டும், அன்றைய வாழ்க்கை நிலையை மட்டும் நினைத்து நான் உங்களை கணக்கு போட்டுட்டேன். உண்மையிலே அந்த வீடு அதிர்ஷ்ட சாமி, எனக்கு படிப்படியாக முன்னுக்கு வந்த சாமி, இன்னும் கூட ஒரு இடம் வாங்கியிருக்கேன் சாமி,
ஒரு இடம் ஒரு கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன்னா இப்போ அங்கே வீடு கட்ட முடியாது, வீடு மாற்றின்னு போயிடுவேன். அதை போல் விருச்சிக ராசி நேயர்களே, நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்க போகுது, ஆமாம் இவர் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பார், நமக்கு எங்கே நல்லது நடக்க போகுது அப்படின்னு அலட்சியமாக இருக்கின்ற விருச்சிக ராசி நேயர்களே, அது அலட்சியம்னு சொல்கிறத விட சலிப்பத்தை எதிர்பார்த்து ஏமாந்து அது ஒரு சலிப்பை தட்டிடும். ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த தை மாதத்திலிருந்து ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. 2022, 23, 2024 விட இந்த 2025ன்னு சொல்லக்கூடிய வருடம் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல வகையிலும் ஒரு வளர்ச்சியை, ஒரு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை, ஒரு அற்புதமான குடும்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய தை மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருப்பது ஒரு அற்புதமான மறைமுகமான வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம். அந்த வீடு கொடுத்த புதன் பகவான் ராசிக்கு 3வது வீட்டில் அஸ்தங்கம், ராசிநாதன் வக்ரம். இது எப்படின்னா குருட்டு நம்பிக்கைன்னுவாங்க, அதை போல் குருட்டு அதிர்ஷ்டம். எப்படி நடக்கும்னு தெரியும். பக்கத்து வீட்டில் விழ வேண்டிய கவர் உங்கள் வீட்டில் விழுந்துடும், இவ்வளோதான் விஷயம். சார் ஒரு வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை வரணும் சார், 3வது வீட்டுக்கு சேர்த்து 3 பத்திரிக்கை சேர்த்து ஒன்றா கொடுத்துறான். அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், எங்கே உங்கள் வீட்டுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு அப்படின்னு. ஒரு கேட்ரிங் ஆர்டர், இவர் எதிர்பார்த்து உட்காந்துருக்காரு, நம்ம பத்திரிக்கை வரலன்னு. ஒரு 10 நாள் கழித்து சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு பட பாவி அன்றைக்கே சொல்லக்கூடாதையா. அப்போ இது போல் குருட்டு அதிர்ஷ்டங்கள், மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள், இவையெல்லாம் இந்த தை மாதத்தில் ஒரு நிறைய குருட்டு அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் நிறைந்த மாதமாக அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. இது எல்லாவற்றுக்கும் மேலே ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அபரிமிதமான ஒரு யோகம். 7, 12க்குடைய பாவி சுக்கிரன், அவர் ஒரு பாபர், அசுபர். அந்த 7, 12க்குடைய சுக்கிரன் பஞ்சமஸ்தானம் போனது தப்பு. ஆனால் அங்கே உங்களுக்கு என்ன நடந்து போச்சுன்னா, ஏற்கனவே பாம்பு ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவ கிரகம் அங்கே இருக்கு. அந்த பாவரோடு இந்த பாவர் போய் கலக்கின்ற பொழுது அங்கே தான் சார் உங்களுக்கு நல்லதே ஆரம்பிக்குது. அப்போது 7, 12க்குடைய சுக்கிரன் 5வது வீட்டில் ராகுவோடு இணைகின்ற பொழுது 2 கெட்டவர்கள் இணைகிறார்கள். கெட்டவர்கள், கெட்டத்தன்மை என அது ஒரு குருவுடைய வீடு. அந்த வீடு கொடுத்த குரு பகவான் இந்த தை மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த தை மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, 5ஆம் பாவம் சிறப்பாக உள்ளது. அந்த ராகு 3 குருவை பார்க்குறாரு, 7 விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, 11 தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாய் பகவானால் உங்கள் ராசிநாதனால் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், அதே போல் சுக்கிரன் ராகு அந்த ஒரு காம்பினேஷனால் அற்புதமான தனவரவு, பணவரவு, நல்ல யோகங்கள் அமைய போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஜாப்லெஸ்ஸாக இருக்க சாமி, எனக்கு வேலை இல்லைங்க சாமி, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், நல்ல யோகங்கள் அமையும், வேலை கிடைக்கும், ஜாபில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். மெயினாக ஜாபில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அதே போல் வேலையில் இடமாற்றம் அமையும்.
வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் சரியாக என்கிட்ட இல்லை, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இம்சை பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, வீண் பழி அவமானங்கள் செய்கிறாங்க, சுமத்துறாங்க, பழி வீண் பழி அபாண்டமாக ஒரு பழி போடுறாங்க. சாமி நான் தப்பு பண்ணவே இல்லை. சிறை தண்டனைகள், ஜெயில் யோகங்கள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாம் கூட விலகி இது எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. ஜெயில் யோகத்திற்கு கூட பரிகாரம் உண்டு. வாராகி இருக்கிறாள், கவலை வேண்டாம். ஏன்னா செய்வினை தோஷங்களே நிவர்த்தி பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் நல்ல மாதமாக மகிழ்ச்சியை நிம்மதியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, எல்லாம் ஓகே தான் சாமி, நீங்கள் என்னை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஒரு கடனை பற்றி பேசியிருக்கலாம், ஒரு தொழில் அமைப்பை பற்றி 2 வார்த்தை பேசியிருக்கலாம், உங்களுக்கு கல்யாணத்தை பற்றி 2 வார்த்தை பேசியிருக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.